உங்களோட வலியை என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுன்றது வேற. உங்களோட வலி என்னன்னு என்னாலையும் உணர முடியுன்றது வேற. அதுக்கு ரிலேட்டடா ஒரு கதையை பார்ப்போமா? ஒரு பையனுக்கு நாய் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அவன் அவங்க அம்மா கிட்ட போய் எனக்கு ஒரு நாய் வாங்கித்தாங்க, நான் அதை நல்லபடியா வளர்ப்பேன்னு கேட்டிருக்கான். அவங்க அம்மாவோ சரி உனக்கு பிடிச்ச மாதிரி நாயை வாங்கி கொண்டு அவன் கிட்ட பணத்தையும் கொடுத்துட்டாங்க. அவன் நேரா நாய்கள் விற்கிற இடத்துக்கு போயிருக்கான். அங்க அவனுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய அழகழகான நாய்கள் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும்போது ஓரமா ஒரு குட்டி நாய் ரொம்ப பாவமா தூங்கிட்டு இருந்துச்சு. அந்த பையன் உடனே போய் விற்பனைக்காரர்கிட்ட ஏன் இந்த நாய் மட்டும் ரொம்ப பாவமா இருக்குன்னு கேட்டான். அதுக்கு அவரோ அது பிறவிலேயே ஊனம், அதனால அதுக்கு கூடுதல் கவனம் கொடுத்து நாங்க தனியா பராமரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அந்த பையன் கொஞ்ச நேரம் அந்த நாய்கிட்ட போய் விளையாண்டு பார்த்தான். உடனே அந்த விற்பனைக்காரர்கிட்ட எனக்கு இந்த நாய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவரோ இல்ல தம்பி, இது விற்பனைக்கு இல்ல, இந்த நாயை கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து பராமரிக்கணும், அது எங்களுக்கு தான் தெரியும், நீ வேணா வேற நிறைய நாய்கள் இருக்கு அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த பையனும் இல்ல இல்ல எனக்கு அந்த நாய் தான் வேணும்னு ரொம்ப பிடிவாதமா நின்றுட்டான். கடைக்காரரும் பேசி பார்த்து முடியாத பட்சத்துல சரி வேற வழியே இல்லை, எடுத்துக்கோ தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசியா அந்த நாயோட விலை என்னன்னு கேட்டு அதை கடைக்காரர்கிட்ட கொடுக்க போனான். அப்ப அவன் கிட்ட நிறைய பணம் இருக்கிறத கடைக்காரர் பார்த்தாரு. அவரால் ஆர்வம் தாங்க முடியல. அதனால அவன் கிட்ட ஏன் தம்பி உன்கிட்ட பணமும் இருக்கு, நிறைய அழகான நாய்களும் இருக்கு, ஆனா நீ ஏன் இந்த நாயை சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன் எந்த பதிலும் சொல்லாம அவனோட இடது காலில் பேண்ட்டை தூக்கி காமிச்சான். அப்பதான் அவன் மூணோன்றது அந்த கடைக்காரருக்கு தெரிஞ்சிச்சு. உடனே அவர் எதுவும் சொல்லாம தம்பி கூட்டிட்டு போ, இந்த நாயை நீ எங்களை விட நல்லாவே பார்த்துப்ப நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வாங்கின பணத்தையும் அவன்கிட்டயே கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு.